வணக்கம். இன்றைய 3 செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாம்பழத்துறையாறு அணையை துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாட்டுக்காக அர்ப்பணித்து வைத்தார். தக்கலை அடுத்த வில்லிக்குறி அருகே மாம்பழத்துறையாறில் ரூபாய் 21 கோடியில் கட்டப்பட்டுள்ள அணையை திறந்து வைத்தார் துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின். சட்டரை திறந்து தண்ணீர் வெளியேறியதும் அங்கு குழுமி இருந்த ஆயிரக்கணக்கானோர் கைத்தட்டியும் மலர்களை தண்ணீரில் தூவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சுரேஷ் ராஜன், TRO கலைச்செல்வன், பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார பிரிவு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிறகு தக்கலை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 580 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். 1867 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 30 கோடியே 51 லட்சம் ரூபாய் சுழல் நிதியும் வழங்கினார். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான அரசு நிகழ்ச்சிகள் மாம்பழத்துறையாறு இணையத்தை திறந்தெடுத்து அனைவருக்கு தரையில வீடு வழங்கும் திட்ட பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கக்கூடிய விழாவையும் இணைத்து மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு சுழநிதி வழங்கக்கூடிய விழாவையும் சேர்த்து பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி அரசு விழாக்களிலும் கோரிக்கைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் இன்று எடுத்து வைத்திருக்கிறார்கள். என் மீது விமர்சனங்கள் வரலாம், ஆனால் தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளேன் என முன்னாள் அமைச்சரும் நீலகிரி தொகுதி எம்பியுமான ராஜா தெரிவித்துள்ளார். ஊட்டி அருகே உள்ள மஞ்சனக்கோரையில் நடைபெற்ற ரேஷன் கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற முன்னாள் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா, பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீலகிரி மக்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். பதவி போய்விட்டால் முடங்கி போய்விட மாட்டேன். லோக்சபா தேர்தலில் என்னை அதிகப்படியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீலகிரி மக்கள் வெற்றி பெற செய்ததன் மூலம் மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சர் பதவி கிடைத்தது. அந்த துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினேன். ஏழை தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் பாமர மக்களுக்கும் தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கவனத்தை நிறைவேற்றிய பிறகே பதவியை துறந்தேன். என் முயற்சியில் நிமிடத்துக்கு ரூபாய் 1.60 என்று இருந்த கட்டணம் 10 பைசாவாக குறைக்கப்பட்டது. 30 கோடியாக இருந்த தொலைபேசி இணைப்புகள் தற்போது 73 கோடியை எட்டியுள்ளது. என் மீது விமர்சனங்கள் வரலாம். நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் இருப்பதால் நான் அதிகம் பேச மாட்டேன். தமிழகத்தில் இன்னும் 6 மாதங்களில் தேர்தல் நடக்க உள்ளது. திமுக ஆட்சிக்கு வரும் முன்பு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளது. ஒரு அரசியல் கட்சி தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி அளிக்கும், அதில் சிலவற்றையே நிறைவேற்ற முடியும். ஆனால் திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றியுள்ளது என்று பேசியுள்ளார். இந்த மாவட்டத்து மக்களாகி உங்களை பொறுத்தவரை நான் எண்ணி பார்க்கிறேன். அமைச்சர் பொறுப்பேற்று நான் வந்தபோது நீங்கள் காட்டிய அன்பை காட்டிலும் ஆரவாரத்தை காட்டிலும் அமைச்சர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்ற அமைச்சர் என்பதை நான் உணர்கிறேன். உதகை அருகே ஆண் சிறுத்தை மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளதால் வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வனங்கள் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. புலி, சிறுத்தை, சிங்கம், யானை, கரடி, குரங்கு, மான் போன்ற விலங்குகள் அதிக அளவில் இம்மாவட்டத்தில் உள்ள காடுகளில் வசித்து வருகின்றன. இந்நிலையில் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் பேரார் என்னும் பகுதியில் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்ததை அப்பகுதியில் வாழும் மக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் இறந்து போன ஆண் சிறுத்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். சிறுத்தை புலி இயற்கையான முறையில் இறந்துள்ளதாகவும் இந்த மரணத்தில் வேறு மர்மம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று காலை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஆண் சிறுத்தை புலி சுமார் ஒரு 5-6 வயசு இருக்கும், இறந்து கிடக்குது. சுற்றி பார்க்கும்போது வேற எந்த விதமான காயமோ வேற எதுவும் இல்லை. மணிக்கு குழந்தைங்கலாம் வெளியே வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சிறுத்தை புலி செத்து கிடக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அதிகாரிகளுக்குள்ள தகவல் கொடுத்துருக்காங்க. அதிகாரிகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாகை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாகை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே வேலம் புதுக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் நேற்று நள்ளிரவு மர்ம கும்பல் ஒன்று கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் அக்கும்பல் பள்ளிவாசலின் வெளிப்புற காம்பவுண்ட் சுவரை இடித்தும் மின் விளக்குகள், கதவு ஆகியவற்றை சேதப்படுத்தியதோடு சிறுபான்மையினர் வசிக்கும் தெருவிற்குள் சென்று அநாகரிக வார்த்தையில் மிரட்டிவிட்டும் சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரம்பூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் செய்ததை தொடர்ந்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஈச்சங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் இளங்கோவனின் மகன் சதீஷ் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சம்பவ இடத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 10 பேர் வந்து பள்ளிவாசல் காம்பவுண்ட் சவறு பள்ளிவாசல் அடிச்சு உடைச்சிருக்காங்க, கதவுல அடிச்சு உடைச்சிருக்காங்க. தெருவுல வந்து அசிங்கமா ஜாதி வச்சு பொறையாறு அருகே இறால் பண்ணையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இறால் மீன்களை கொள்ளையடித்து சென்ற கும்பலை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். நாகை மாவட்டம் பொறையாறு அருகே நண்டல் ஆற்றங்கரையில் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட இறால் பண்ணைகள் சில அமைந்துள்ளன. சமீப காலமாக இப்பகுதியில் தொடர்ந்து ஒரு மர்ம கும்பல் இறால் பண்ணை காவலாளிகளை கட்டி போட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இறால் மீன்களை கொள்ளையடித்து செல்வது தொடர்கதையாக இருந்து வந்தது. இந்நிலையில் தம்பியப்பன் என்பவருக்கு சொந்தமான இறால் குட்டையில் 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் நேற்று நள்ளிரவு இறால் மீன்களை கொள்ளையடித்து அவற்றை 2 ஆட்டோக்களில் அள்ளிச் சென்றுள்ளது. இது பற்றிய தகவல் அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஆட்டோவில் சென்ற அக்கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர். சந்திரப்பாடி கிராமத்தைச் சார்ந்த 5 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்களிடம் சிக்கினர். 5 பேர் தப்பியோடிவிட்டனர். இவர்களிடமிருந்து 1.25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இறால் மீன்களையும் இவற்றை கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்ட ஆட்டோக்களையும் பொதுமக்கள் கைப்பற்றி பொறையாறு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் இறால் கடத்தல் கும்பலிடம் விசாரணை நடத்தி வருவதோடு மேலும் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பியோடிய 5 பேரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பொறையாறு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கோம். அதுல வந்து இவங்களுக்கு வந்து திருடப்பட்ட காலோட மதிப்பு வந்து 300 கிலோ. அதோட ரூபாயோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய். இதுக்கு முன்னாடி அவங்க திருடி ஒவ்வொரு குட்டையிலும் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 முதல் 28 வரை நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பாக மண்டல அளவிலான பயிற்சி வகுப்பு திண்டுக்கல்லில் நடைபெற்றது. வருகின்ற 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை எடுக்கப்படவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பாக மண்டல அளவிலான பயிற்சி வகுப்பு திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தைச் சார்ந்த மாவட்ட அளவிலான அலுவலகர்கள் மற்றும் பொறுப்பு அலுவலகர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இப்பயிற்சியில் திண்டுக்கல் கலெக்டர் வள்ளலார், தேனி மாவட்ட கலெக்டர் முத்துவீரன் உள்ளிட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி குறித்து தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில் 10 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. தற்பொழுது வீடுகள் கணக்கெடுப்பு முடிந்துள்ளது. இதை அடிப்படையாக வைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதற்காக பொறுப்பு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றார். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9 முதல் 28ஆம் தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும். இந்த முக்கியமான கணக்கெடுப்பிற்கு அடித்தளமாக, அதாவது முதற்கட்ட பணியாக வீடுகள் கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் ஜூன் 1 முதல் ஜூலை 11ஆம் தேதி வரை எல்லா பகுதிகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. கணக்கெடுப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர்கள் 1.5 லட்சம் பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இதை தவிர ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் இந்த சென்சஸ் பணியில் ஈடுபடுவாங்க. இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
தொடர்கின்றன. மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகள் ரூபாய் 1000 கோடி நிதியில் சீரமைக்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகள் ரூபாய் 1000 கோடி மதிப்பில் விரைவில் சீரமைக்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குமரி மாவட்டம் வந்த ஸ்டாலின் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றியம் கரும்பாத்தூரில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் பேசுகையில், கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 21 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3 லட்சம் வீடுகள் டிசம்பர் மாத இறுதிக்குள் கட்டி முடிக்கப்படும் என்றும், தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளுக்கு ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் சீரமைப்பு பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 3000 வீடுகள் பயனாளிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாத டிசம்பர் இறுதிக்குள்ளாக திட்டமிட்டபடி 3 லட்சம் வீடுகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் லாரியில் ரகசிய அறை ஏற்படுத்தி நூதன முறையில் எரிசாராயம் கடத்தியதை போலீசார் கண்டுபிடித்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் போலீசார் இன்று அதிகாலை கெங்கராம்பாளையம் சோதனைச் சாவடியில் வாகனங்களை மறித்து சோதனை செய்தனர். அப்போது வேகமாக வந்த ஒரு லாரியை மறித்து சோதனை செய்தனர். அந்த லாரியில் எஞ்சினுக்கும் கேபினுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரகசிய அறை ஏற்படுத்தி அதில் எரிசாராயம் வைத்து இருந்தனர். அந்த அறையில் 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 70 கேன்களில் இருந்த எரிசாராயத்தை போலீசார் லாரியுடன் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் ஆகும். தப்பி ஓட முயன்ற கெங்கராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் தேவராஜை போலீசார் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட லாரி புதுவை விவேகானந்தா நகரை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமானது. இந்த லாரியில் புதுவை ஆண்டியார்பாளையத்தை சேர்ந்த ராஜாவுக்கு எரிசாராயம் கடத்தியிருப்பது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில் உள்ள மருதா நதி அணை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக கரைகள் உடைந்து பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் ஆற்றில் கலப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வத்தலகுண்டு பகுதியில் மேலக்கோவில்பட்டி, கீழக்கோவில்பட்டி, கரடிப்பட்டி, சின்னுப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் சிறுவன்குளம் கண்மாய் மூலம் பாசன வசதி பெற்று வந்தன. தற்போது இந்த கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் மருதா நதியில் கலந்து வீணாகிறது. இதனால் 15 நாட்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நாளடைவில் பாசனத்திற்கு தேவையான நீரின்றி கருகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதேபோல் குண்டங்கால் அணை பகுதியில் ஏற்பட்ட உடைப்பை விவசாயிகள் சரி செய்ய முயற்சித்தும் அம்முயற்சி பலனளிக்காமல் போய்விட்டது. பொதுப்பணித்துறையினரிடம் மெத்தன போக்கே இந்த கரை உடைப்பு சம்பவத்திற்கு காரணம் என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல, உடஞ்சி போயிட்டே இருக்குது. நிலம் பூரா அப்படியே உழுகாம பூரா அப்படியே தண்ணி நம்ம தட்டாட்டு எல்லா அதிகாரிக்கும் நாங்க மூவ் பண்ணி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கல. உடஞ்சி போனதை சரி பண்ணி கொடுக்கணும். எங்க விவசாயம் வந்து காப்பாற்று, கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை தந்து காப்பாற்றணும். வரதட்சணை கொடுமையால் பெண்ணின் மனநிலை பாதிக்கப்பட்டதால் கணவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி டைம் ஸ்டேஷன் பகுதியைச் சேர்ந்த ஷாஹின் என்கிற பெண்ணிற்கு திண்டுக்கல் மாவட்டம் போலீஸ் காலனியைச் சேர்ந்த குலாம் தஸ்தகீர் என்பவருடன் கடந்த 2006ஆம் ஆண்டு இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடந்தது. கணவர் மற்றும் அவரது வீட்டில் உள்ளவர்களின் துன்புறுத்தலினாலும் வரதட்சணை கொடுமையாலும் மனநிலை பாதிக்கப்பட்டு ஷாஹின் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் வரதட்சணை கொடுமை செய்து வரும் தனது மகளின் கணவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் கூறுகையில், தனது மகளுக்கு திருமணத்தின் போது வரதட்சணையாக 35 பவுன் நகைகளும் 1 லட்சம் ரொக்கமும் வீட்டு உபயோக சாமான்களும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு சீதனமாக கொடுத்ததாகவும், அதன் பிறகு சில நாட்களில் மேலும் பணம் வாங்கி வர சொல்லி தனது மருமகன் மது குடித்துவிட்டு வந்து தனது மகளுக்கு சூடு வைத்து துன்புறுத்தியதோடு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து கொலை செய்ய முயன்றதாகவும், இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்படைந்ததால் தனது மகள் மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் வரதட்சணையாக பெற்ற பணம் மற்றும் நகைகளை பெற்று தருமாறும், குலாம் தஸ்தகீர் மற்றும் அவரது தாய் தந்தையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வச்சு டார்ச்சர் பண்றாரு. அதுவும் இல்லாம சிகரெட் குடிக்கிறது அது இது பண்றதும் குடிச்சிட்டு அடிக்கிறதும் அது மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. அதுவும் இல்லாம பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு. அதனால நாங்க என் பிள்ளைய கொண்டாந்து கூட்டிட்டு திரும்ப கூட்டிகிட்டே போவோம். நாங்க பணமும் எதுவும் நகையும் கொடுங்கன்னு சொல்லி காவல்துறை. உத்தமபாளையம் அருகே மாணவன் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பண்ணைபுரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தேனி மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின்படி பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. பண்ணைபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ராஜேஸ்வரன் என்கிற 11ஆம் வகுப்பு மாணவன் அப்போது ஆசிரியர் ஒருவரை கிண்டல் செய்துள்ளான். இதனால் பள்ளி ஆசிரியர்கள் ராஜேஸ்வரனை அடித்துள்ளனர். சக மாணவர்கள் முன்பு அடிப்பட்ட மாணவன் ராஜேஸ்வரன் அவமானம் தாங்காமல் வீட்டிற்கு சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். இந்நிலையில் பள்ளி மாணவர்களும் ராஜேஸ்வரன் தாய் தந்தை உறவினர்களும் போடி உத்தமபாளையம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து ராஜேஸ்வரனின் சாவுக்கு காரணமானவர்களின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போடி டிஎஸ்பி அபிபுல்லா சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த மறியலின் காரணமாக போடி உத்தமபாளையம் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்கூல் முடிஞ்சு அங்க வந்து வீட்டுக்கு வந்தப்ப என்ன செய்யுது, நம்ம அப்பாட்ட சொல்ல முடியாது, நம்ம அப்பாட்டி சொல்ல முடியாது, தூக்கு மாற்றி இறந்துட்டாங்க. கரூரில் உள்ள இனாம் கரூர் நகராட்சிக்குட்பட்ட வேலுசாமிபுரத்தில் உள்ள கேபி நகர் தீரன் நகர் பகுதியில் சமீபத்தில் பெய்து வரும் கனமழையால் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 வாரமாக கரூரில் பெய்து வரும் தொடர் மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் நேற்றிரவு மீண்டும் பெய்த கனமழையால் நகரில் பல இடங்களில் வீடுகளில் மழை நீரும் கழிவு நீரும் புகுந்துள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே பலமுறை புகார் மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகமும் இனாம் கரூர் நகராட்சியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் கோபமுற்ற அப்பகுதி மக்கள் கழிவு நீரை உடனடி அகற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கரூர் ஈரோடு சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சிவபாஸ்கர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தேங்கி நிற்கும் மழைநீரை சுத்தம் செய்ய உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். 93 இருந்து குடியிருக்கிறேங்க. மழை தண்ணி இந்த பகுதியா வந்து இந்த பகுதியா நீர்வழி போறதுனால இந்த பகுதி பூரா அடைச்சிக்குது. மழை தண்ணி தேங்கி நிக்கிறதுனால இந்த தண்ணி வடிகால் வசதி பண்ணி கொடுவோம்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
பணி நிரந்தரம், இடைக்கால நிவாரணம், 20% போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட பால் உற்பத்தி பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால் உற்பத்தி பணியாளர் சங்க மாநில அமைப்பாளர் ஜோசப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆவின் பணியிடத்தை பிரதம சங்கம் மூலம் நிரப்ப வேண்டும், பால் உற்பத்தி பணியாளர்களை ஆவின் பணியாளர்களாக்க வேண்டும், மானிய விலையில் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜோசப், கிராமங்களிலிருந்து பால் உற்பத்தி செய்து அனுப்பும் பணியாளர்களுக்கு மாதம் 300 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரை மட்டுமே சம்பளம் உள்ளது. ஆனால் ஆவின் ஊழியர்களுக்கு 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரை சம்பளம் தரப்படுகிறது. முதல்வர் கருணாநிதி திருச்சி மாநாட்டில் கூறியது போல எங்களை ஆவின் பணியாளராக்க வேண்டும், இல்லையெனில் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினர். உங்களுடைய ஒரே கோரிக்கை ஆவின் பணியாளராக்கி எங்களை ஆவின் ஊழியராக்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான். நாங்கள் நிகழ்ச்சி எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா 7/12/2010 குடும்பத்துடன் உண்ணாவிரதம். தர்மபுரி அருகே டயர் வெடித்து கருக்கட்டு ஓடிய கார் சாலையோரம் உட்கார்ந்து இருந்தவர்கள் மீது மோதியதில் தாய், மகள் உள்ளிட்ட 3 பேர் பலியாகியுள்ளனர். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் கோட்டயத்தை சேர்ந்த ஜான் தாமஸ் தனது காரில் மனைவி, மகள், தாய் ஆகியோருடன் பெங்களூருக்கு தர்மபுரி வழியாக சென்று கொண்டிருந்தார். கார் பழைய தர்மபுரியை அடுத்த மாட்டுக்காரனூர் அருகே வந்தபோது திடீரென காரின் டயர் வெடித்தது. கட்டுப்பாட்டை இழந்த கார் தறிக்கெட்டு ஓடியதில் சாலையோரம் உட்கார்ந்து இருந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் மாட்டுக்காரனூரை சேர்ந்த சத்யா, அவரது குழந்தை மகாலட்சுமி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சின்னம்மாள் ஆகியோர் உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தனர். காரில் பயணம் செய்த 4 பேரும் பலத்த காயமடைந்து தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தர்மபுரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் நெல்லை பயணிகள் ரயிலில் நாச வேலை காரணமாக ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். திருச்செந்தூரில் இருந்து தினமும் காலை 7:20 மணிக்கு நெல்லைக்கு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தில் இந்த ரயில் நின்று கொண்டிருந்தது. காலை 6:50 மணிக்கு ரயில் என்ஜின் டிரைவர் வண்டியை இயக்குவதற்காக என்ஜின் பகுதிகளை சோதனை செய்தபோது அங்குள்ள கேபிள் பெட்டி திறந்து கிடந்தது. அதில் இருந்து வயர்கள் அறுக்கப்பட்டும் மின் வயர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டும் கிடந்தன. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரயில் டிரைவர் இது பற்றி உயர் அதிகாரிகளுக்கு உடனே தகவல் தெரிவித்தார். இந்த நாச வேலையை தொடர்ந்து ரயில் இயக்கம் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் திருப்பி வழங்கப்பட்டது. இந்த திடீர் ரத்து நடவடிக்கை காரணமாக நூற்றுக்கணக்கான ரயில் பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். என்ஜின் பகுதியில் நாச வேலையில் ஈடுபட்ட விஷமிகள் யார் என்பதை கண்டறிய ரயில்வே நிர்வாகம் தரப்பில் திருச்செந்தூர் போலீசிலும் புகார் செய்யப்பட்டுள்ளது. பற்களால் பழு தூக்கி திண்டுக்கல் போலீஸ்காரர் மாரியப்பன் கின்னஸ் சாதனை நிகழ்த்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணிபுரிபவர் மாரியப்பன். இவர் கின்னஸ் சாதனைக்காக பற்களால் கடித்து பழு தூக்கி சாதனை நிகழ்த்தி வருகிறார். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் முன்பு திண்டுக்கல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பொன் சிவானந்தம் தலைமையில் 40 கிலோ எடையுள்ள டிஸ்குகளை கட்டி பற்களால் கடித்து தூக்கி 30 மீட்டர் தூரம் நடந்து சென்று சாதனை செய்தார். மாரியப்பனின் இந்த சாதனையை கண்டு மாணவர்களும் காவல்துறையினரும் ஆசிரியர்களும் கைத்தட்டி உற்சாகமூட்டினர். இந்த சாதனை பற்றி மாரியப்பன் கூறுகையில், கடந்த 2005ஆம் ஆண்டு 35 கிலோ எடையை பற்களால் தூக்கி 60 வினாடி நிறுத்தினேன். 2007ஆம் ஆண்டு 60 கிலோ எடையை பற்களால் தூக்கி 15 வினாடி நிறுத்தி சாதனை செய்து பரிசு பெற்றேன். 2008இல் 65 கிலோ எடையை பற்களால் தூக்கி 30 வினாடிகள் நிறுத்தினேன். 2009ஆம் ஆண்டு 68,5 கிலோ எடையை பல்லால் தூக்கி அமெரிக்காவின் பிராங்க் சைமன் சாதனையான 63,5 கிலோ எடையை முறியடித்தேன். தற்பொழுது 40 கிலோ எடையை பல்லால் தூக்கி 30 மீட்டர் நடந்து சாதனை படைத்துள்ளேன் என்று தெரிவித்தார். உலக நன்மைக்காக கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் 108 சங்காபிஷேக நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. தமிழகத்திலேயே சிவத்தலங்களில் முக்கியமானதாக விளங்கும் கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை 2வது சோமவாரத்தை முன்னிட்டு
சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு அலங்கார வள்ளி சவுந்தரநாயகி உடனாகிய கல்யாண பசுபதீஸ்வரருக்கு உலக அமைதி வேண்டி 108 சங்காபிஷேக நிகழ்ச்சியும் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றதை அடுத்து பக்தர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு கடவுள் அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் கார்த்திகேயன், அறங்காவலர் குழு தலைவர் சாரதி சுப்பிரமணியன் உள்ளிட்ட அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று உயர்வை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 328.75 புள்ளிகள் உயர்ந்து 19,850 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 98.20 புள்ளிகள் உயர்ந்து 5,960.90 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்போது காணலாம். தங்கம் விலை இன்று அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை ரூபாய் 1930. நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 22 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுண்ட் தங்கம் ரூபாய் 15,440க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 46 ரூபாய் 80 காசுகளாக இருந்தது. இத்துடன் முன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் முன் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.